மட்டும்தான் எங்களுக்கு ஒரு ப்ராப்ளம். இல்லைன்னா நம்ம ஸ்கூலில் அடிக்கவோ முடியவே முடியாது. இன்னும் இந்த ஸ்கூலால் நிறைய பேர் பயன்படுவாங்க. ஸோ அந்த இடத்துல ஐயாயிரத்தை மீண்டும் மறுபடியும் ஒரு கோரிக்கை மறுபடியும் சேர்ந்தாங்க. ஸோ ஐயாவுடன் வந்துள்ள அனைத்து பப்ளிக் கட்சி பிரதமர்கள், எங்களது ஆசிரியர் விழாவுக்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவருக்கும் எனது மனப்பூர்வமான அடிக்கடி உங்களை நான் இந்த மாதிரி தொந்தரவு பண்ணி அன்பு தொந்தரவு பண்ணி உங்கள் கூட்டிகிட்டு வந்து என் பையன் கூட உரையாடுன்றது என்னுடைய மனப்பூர்வமான ஒரு ஆசை. இது முழுக்க ஏற்படுறதா வெங்கடாஜலன் சாரும் நண்பர் வெங்கடாஜலன் சாரும் அன்பு சாரும் தான். அது தனிப்பட்ட முறையில் முழு பங்கு வந்து அவங்களுக்கெல்லாம் சாரம். ரொம்ப சந்தோஷம். வாய்ப்பு நமது பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நமது பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்கள் சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்வார்கள். சிறப்பு செய்ய நமது பள்ளி தலைமை ஆசிரியர் ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக இதய நிறைவு தியானம், அது யோகா ஃபோக்கஸ் அதிகமாக இருக்குது, லாங்காக போயிருக்கு. அடுத்ததாக மயில்சாமி சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அடுத்ததாக ஐயா அவர்களுக்கு இப்பொழுது புத்தகத்தை பரிசாக வழங்குகிறார்கள். அடுத்ததாக கதீர் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அடுத்ததாக ரோட்டரி சங்கத்தின் முன்னாள் தலைவரும் கௌதம் மெடிக்கல் உரிமையாளர் ஐயா சி வெங்கடாஜலம் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அடுத்ததாக 2013 பள்ளி தொடங்கிய நாள் முதல் இன்று வரையிலும் நமது பள்ளியினுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அன்பழகன் ஐயா அவர்களை இந்த பொன்னாடையை அன்போடு ஏற்றுக்கொள்ளுமாறு அவரை கேட்டுக்கொள்கிறோம். அவரையும் மேடைக்கு வருமாறு அன்போடு மாதிரி பள்ளியின் சார்பாக அழைக்கிறோம். எல்லாம் கிளாப் பண்ணலாங்களே. சிறப்பு செய்து அனைவரையும் ஊக்குவித்த நமது நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் ஐயா அவர்களுக்கு மாதிரி பள்ளியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
அடுத்த நிகழ்வாக ரோட்டரி சங்கத்தினுடைய தலைவர் சி வெங்கடாச்சலம் ஐயா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச உங்களின் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் என்னுடைய கிளாஸ்மேட் அர்ஜுனன், இந்த ஹெட்மாஸ்டர், அவர் சொன்ன மாதிரி இந்த பள்ளிக்கு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நாள் எதுக்கு அப்படின்னா, அர்ஜுன் சொன்ன மாதிரி அவர் இந்த கொஞ்ச நேரத்தில் அப்சர்வ் பண்ணிட்டாரு. நாங்கள் ரோட்டரி கிளப்பில் அவர் நிறைய இடத்துல பார்த்துருக்குறோம். த சிம்பிளிசிட்டி, ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறவங்க சிம்பிளிசிட்டி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக திகழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. உண்மையாக அந்த சிம்பிளிசிட்டியை நீங்கள் கவனிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். இப்படியான அரசியல்வாதிகள் நம்ம நாட்டுக்கு வரும்போது மிக மெருகிய பொருளாதார வளர்ச்சியடைந்த மற்றும் நல்ல நாடாக நம்மளுக்கு விளங்கும். எதுக்கு இதுக்கு சொல்கிறேன்னா, இந்த கருத்து உங்கள் மனசில் இப்போ பதிகிறது ரொம்ப முக்கியம். இந்த சிம்பிளிசிட்டி, நம்ம எந்த உயரத்துக்கு போனாலும் சிம்பிளிசிட்டி மனசில் இருக்கணும், யதார்த்தமாக இருக்கணும், அந்த இருக்கணும். அதே மாதிரி இந்த நாள், இந்த ஆசிரியர்களை நம்ம என்றைக்கும் மறக்க முடியாத நாள். ஏன்னா சமூகத்தில் என்னவோ ஒரு இது நம்ம நாட்டில் என்னென்னா, எடுத்தது என்ன படிக்கணும்னா டாக்டருக்கு படிக்கிறோங்கிறாங்க. ஆனால் உண்மையாக மதிக்கப்பட வேண்டிய ஒரு சமூகம் என்றால் இந்த ஆசிரியர்கள் மட்டுமே என்பதே உங்களுடைய அனைத்து மாணவர்களும், அதுவும் இந்த மாதிரி பள்ளி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். அர்ஜுனன் மூலமாகவும் அன்பு மூலமாகவும் இந்த ஒபீடியன்ட், ஒரு ப்ரைவேட் ஸ்கூலுக்கு மேலே லெவலில் ஒபீடியண்ட்டில் இருக்கிறீங்க. அது இருக்கிறதுனால மட்டும்தான் இந்த ஸ்கூலுக்கு அந்த பேர் அவங்க கொண்டு உங்களுடைய டீச்சர்ஸே இவ்வளோ அளவு பார்த்துக்கிறாங்க. அதற்கு மேலே ஒரு அந்த ஒபீடியண்ட்டை மெருகேற்கிறதுக்கு இந்த யோகா ஆசிரியர்கள் அவர்களுக்கும் இந்த ஆசிரியர் தின வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். ஏன்னா எந்த விதமான எதிர்பார்ப்பும் நாங்கள் அவங்களால காசு வருது போகிறோன்னு கூட நீங்கள் நினைக்கலாம். அவங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. இந்த பள்ளிக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒழுக்கத்துக்காக அந்த இதை சொல்லிக் கொடுத்தாங்க. நன்றிகள். அவர் நேரத்தை நான் ரொம்ப எடுத்துக்க முடியாது. நிறைவாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு, இதில் எனது பங்களிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பள்ளிக்கு ஒவ்வொரு வருஷமும் ஒரு சமூக பொறுப்பாளராக மனநிறைவாக செய்யக்கூடிய அன்புதான். அன்பழகன் இல்லைன்னா இந்த மாதிரியான ஒரு நிகழ்வை ஏற்பட்டிருக்க முடியாது. ஒவ்வொரு வருடமும் நான் செய்கிறேன். அதில் 3 மாதத்துக்கு முன்னாடி இருந்து ஐயா எம்பிஐ ஒரு இது வாங்க முடியுமா, அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்க முடியுமான்னு கேட்டாங்க. இந்த நிகழ்வு முன்னாடியே நடந்திருக்க வேண்டியது. அவர் பார்லிமெண்ட்டில் இருந்ததுனால அந்த டைம் வர முடியல. சரி, ஆசிரியர் தினத்துக்காவது வரவழைக்கணும், நீங்கள் எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னாரு. நானும் ரொம்ப க்ளோஸ் கிடையாதுங்க. ரோட்டரியில் எங்கள் மக்கள் இருக்காங்க, ஒரு க்ளோஸாக இருக்கிறவங்க இருக்காங்க, அவங்ககிட்ட வேணால் நான் கேட்டு சொல்கிறேன்னு சொன்னேன். அதே மாதிரி நடராஜ் ப்ளஸ் இவர் நம்ம அவங்க மூலமாக கேட்டதுக்கு 5ஆம் தேதி வெளியூரில் இருக்கிறேன்னாங்க. எப்படி இருந்தாலும் அவர் இங்கே வர வைக்கணுங்கிறதுல மனசளவில் ஊறி போனதுனால நீங்கள் எப்போ வர்றீங்களோ அப்போ வாங்கினதேன்னா அவங்க இன்றைய நாளை தேர்ந்தெடுத்து நமக்கு கொடுத்ததுக்கு உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். இந்த நிகழ்வு இணைந்தே நிறைவேறுவதற்கு அனைத்து உறுதுணைகளும் கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றிகள். சார்பாக நன்றிகள். நல்லதொரு கருத்து நமக்கு வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக நாமெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களை உங்களின் சார்பாக வருக வருக என அவரை சிறப்புரை நிகழ்த்த அன்போடு வரவேற்கிறோம். இன்று ஒரு நல்ல நாளில் இன்னைக்கு சங்ககிரி உடைய மாடர்ன் ஸ்கூல் இந்த நிகழ்ச்சிக்கு பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கலந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் மற்றும் சங்ககிரி ரோட்டரி சங்க அவர்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற சங்ககிரியுடைய எங்களுடைய கட்சியினுடைய மாவட்ட செயலர் சரவணன் அவர்களுக்கும் ரோட்டரி சங்கத்தினுடைய நிர்வாகி அண்ணன் வெங்கடாஜலம் அவர்களுக்கும் இங்கே மேடையிலே இருக்கின்ற இந்த பஞ்சாயத்தினுடைய தலைவர் மற்றும் வார்டு உறுப்பினர் எஸ்எம்சி தலைவர் ஆசிரியர் பெருமக்கள் இருபாடு ஆசிரியர் பெருமக்கள் மாணவ செல்வங்கள் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த உங்களுடைய வாழ்க்கை எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல்ல பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் மதிக்கணும். பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் மதித்து முதல்ல பழகணும். பெற்றோர்களிடத்துல எதையுமே அவர்களுடைய வார்த்தைகளை மீறியோ அவர்களிடத்துல எந்த வற்புறுத்தி எந்த ஒரு பொருளுக்குமே வற்புறுத்தி அவங்ககிட்ட சிரமத்தை கொடுக்காம அவங்க என்ன சொல்றாங்களோ அதை முதல்ல செஞ்சு பழகிக்கணும். ஒரு பொருள் வாங்கணும்னா சொன்னால் அவங்கள பெற்றோர்கள் ஆசிரியர்களும் அவர்களை தவிர நம்மளை நல்ல ஒரு நிலைக்கு வரணும்னு சொல்லி நினைக்கக்கூடிய கர்மாக்கள் யாருமே இல்லை. அவங்க 2 பேரும் தான், பெற்றோர்களும் ஆசிரியர் பெருமக்களும் தான் நம்மளுடைய பசங்க ஒரு நல்லவனா வரணும், நல்ல நிலைக்கு வரணும்னு நினைக்கிறது இவங்களை 2 பேர்த்தை தவிர யாருமே. நீங்கள் அவங்க கொடுக்கக்கூடிய என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் செய்யணும். இந்த பள்ளியில் மாடர்ன் ஸ்கூலாக இருந்தால் கூட இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய எத்தனை வசதிகள் எச்சு கம்மி இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே யூனிஃபார்ம். அந்த யூனிஃபார்மில் வித்தியாசம் இல்லை. இங்கே சாப்பாடுகள் மதிய உணவு கொடுத்தாலும் அந்த மதிய உணவு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி மதிய உணவு. இப்படியெல்லாம் எந்த விதமான வேறுபாடு இல்லாமல் இங்கே சமைக்கக்கூடிய சாப்பாடு பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல்ல தலைமை ஆசிரியருக்கு கொடுத்து அவங்க சாப்பிட்டுட்டு அப்புறம் அந்த குழந்தைகளுக்கு கொடுக்க சொல்லி சொல்கிறது தான் ரூல். அப்படிப்பட்ட இந்த எல்லாரும் ஒருங்கிணைந்து ஒரே மாதிரி நடத்துகின்ற இந்த பள்ளியில் ஒரு முன் உதாரணமான பள்ளி அதுன்னு சொன்னாங்க. 11 பள்ளியில் சேலம் மாவட்டத்தில் இருந்தாலும் முதல் இடத்துல சங்ககிரி வருதுன்னு சொன்னால் என்னுடைய தொகுதியில் இந்த சங்ககிரி இருக்கு. அந்த சங்ககிரி என்னுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய பள்ளி 100% 3 ஆண்டுகளாக 10ஆம் வகுப்புல 12ஆம் வகுப்புல பெறுதுன்னு சொன்னால் ரொம்ப பெருமையாக இருக்கு. அதுக்கு இந்த பள்ளியை கல்வியை போதிக்கின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். நாம் இங்கே உள்ள வரும்போது டாக்டர் ராதாகிருஷ்ணன் இந்திய திருநாட்டினுடைய ஜனாதிபதியாக முதல் குடிமகனாக இருந்து ஒரு ஆசிரியர் சாதாரண ஆசிரியராக இருந்து ஜனாதிபதியுடைய அளவுக்கு உயர்ந்து அவருடைய பேரில் தான் இன்னைக்கு நல்லாசிரியர் இந்தியா முழுவதும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒன்று ஜனாதிபதி மூலியமாக கொடுக்குறாங்க, இல்லை கல்வி அமைச்சர் மூலியமாக கொடுக்குறாங்க. இதையெல்லாம் ஆசிரியர் பெருமக்களை கௌரவிப்பதற்கு தான் நீங்கள் அந்த நல்லாசிரியர் விருது பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனை கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் கூட அந்த விருது பல கோடிகள் பணம் கொடுத்தா கூட விருது கிடைக்காது. அப்போ நல்லாசிரியர் விருது வாங்கணும்னு சொன்னால் நல்ல ஆசிரியர் நல்ல மாணவர்களுக்கு போதிக்கின்ற ஆசிரியர்களுக்கு கௌரவிக்கக்கூடிய வகையில் அந்த ஒரு விருது இன்னைக்கு ஜனாதிபதி மாளிகைக்குள்ள போறதே கஷ்டம். ஜனாதிபதி மாளிகையில் போய் இன்னைக்கு ஒரு விருது வாங்குறதுன்னு சொன்னால் வாழ்நாளில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதை விட ஒரு சிறப்பு உலகத்திலே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு விருது இங்கே இருக்கக்கூடிய பள்ளியில் இப்போ போதிக்கின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை இந்த பள்ளி ஆசிரியர் பெருமக்களுக்கு சொல்றேன். தேசிய விருது அது நான் ஜனாதிபதியில் வாங்கக்கூடிய விருது இந்த பள்ளிக்கு கிடைக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். தமிழக அரசுல வாங்குறது ஒன்று தான், அங்கே வாங்குறது ஒன்று இல்லை. ஜனாதிபதி கையில் வாங்குறது சிறப்போ சிறப்பு.
அப்போ வந்து இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய பயிலக்கூடிய மாணவர்களுடைய ஒத்துழைப்புல தான் அது கிடைக்கும். அதனால நீங்க இந்த மாணவ பெருமக்கள் வந்து பொறுத்த வரைக்கும் பள்ளி ஆசிரியர்களை மதித்து அவர்களுக்கு அந்த இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் வாழ்த்துகின்றேன். அதே போல இந்த பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் வந்து மாணவ மாணவிகளுக்கு தாங்கள் பெற்றோர்களிலிருந்து செலவுக்கு பணம் கொடுத்தான்னு சொன்னால் தயவுசெய்து வீட்டில் உண்டி வச்சு பணம் சேமிக்க பழகுங்க. பணம் சேமிக்க பழகுங்க. நாம் வந்து செலவுகளை செய்வதை விட சேமிப்பை நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். சேமிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த சேமிப்புக்கு வரக்கூடிய பணம் எதிர்காலத்தில் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு, உங்களுடைய செலவினங்களை வந்து நம்ம தேவையில்லாத செலவுகள் செய்யக்கூடிய மனப்பக்குவத்தை குறைப்பதற்கு, தேவையில்லாத செலவுகள் வந்து செய்யக்கூடாது. தேவையான செலவுகளை மட்டும்தான் செய்யணும். அதில் சிக்கனமாக செய்யணும். தேவையில்லாத செயல்களை, தேவையில்லாத செலவுகளை செய்யும் பொழுதுதான் நம்ம கையில பெரிய போன் இருக்கணும், ஆண்ட்ராய்டு போன் இருக்கணும். நம்ம கையில பணம் எப்பயுமே செலவு செய்யறதுக்கு ஒரு பார்ட்டி, பர்த்டே பார்ட்டி இல்லை வந்து நம்ம ஸ்கூல்ல வந்து எதுக்கு வந்தாலும் சரி நான் வந்து செலவு செய்யறேன், நமக்கு ஒரு டீம் செட் பண்ணிக்கிறது, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துட்டு சுத்துறது, இது எல்லாம் நம்ம செலவு செய்யறதுக்கு பணம் வீட்டிலே கொடுக்கிறார்கள் சொல்லி அந்த பணத்தை தவறாக பயன்படுத்தி கொண்டால் வாழ்நாளிலே நீங்கள் இதை விட ஒரு கஷ்டமான, ஒரு மோசமான சூழ்நிலையை பிற்காலத்திலே நீங்க சந்திக்கக்கூடிய ஒரு வலிக்கு தான் இது ஆரம்பம். சிக்கனத்தை நீங்க கடைபிடித்தீங்கன்னா எதிர்காலத்தில் நீங்க சுகமாக இருக்கலாம். எதிர்காலத்திலே ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் எல்லாம் படிக்கின்ற மாணவர்கள் வந்து ஒழுக்கத்தை தவிர வேற எது கற்றுக்கொண்டால் நீங்க கஷ்டப்பட வேண்டியது, பின்னால ரொம்ப கஷ்டப்படும். அதனாலதான் சொல்றேன், பணம் வந்து வாழ்க்கையில நிம்மதியை கொடுக்கும். சேர்க்கை வந்து சரியில்லாத சேர்க்கைகள் வந்து நம்ம வாழ்க்கையில அந்தஸ்தை கொடுக்கணும். தவறான சூழ்நிலைக்கு போயிடாதீங்க. அதே போல நீங்க என்ன படிக்க நினைக்கிறீங்களோ, எதிர்காலத்தில் நீங்க என்ன வரணும்னு நினைக்கிறீங்களோ, எதிர்காலத்தில் வந்து நாம் வந்து ஒரு டீச்சராக வரோம், இல்லை ஒரு மருத்துவராக வரோம், இல்லை ஒரு என்ஜினியராக வரோம், இல்லை ஒரு வக்கீலாக வரோம், ஒரு அரசியல்வாதியாக வரோம், தொழில் செய்யக்கூடிய வந்து வரோம். இப்படி உங்களுக்கு ஏதாவது என்ன நினைக்கிறீர்களோ அதுக்கு இப்பயே வந்து விதைச்சுக்கணும். இப்போ இருந்தே நீங்கள் அதை நினைச்சு ஒரு நாளைக்கு குறைந்து 1 மணி நேரம் அதற்காக மனதிலே ஏற்படுத்தி கொண்டு இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். என்ன செய்ய முடியுமோ அது கண்டிப்பாக நடக்கும். அதற்கு நீங்க முழு முயற்சியாக நீங்க அதுக்கு வந்து இப்ப இருந்து அஸ்திவாரம் பண்ணிக்கீங்க. எதையுமே முடியாத ஒண்ணு இல்லை. அதே சமயத்தில் ஒவ்வொரு மாணவர்களுடைய இடத்துல உங்களுடைய பாடியில் இருக்கக்கூடிய செல்ஸ், நீங்க எதை நல்லதை செய்ய நினைக்கிறீங்களோ அந்த செல்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யும். நீங்க இன்னைக்கு வந்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக நீங்கள் வந்து ஆசிரியர் சொல்லியிருக்காருன்னு சொன்னா, நேற்றோ அதுக்கு முதல் நாளோ இந்த பள்ளியில் இது மாதிரி நிகழ்ச்சி நடக்க போகுதுன்னு சொல்லி அந்த செல்ஸ் வந்து வேலை செய்யும் போது நீங்க எல்லாருமே அந்த நேரத்தில் வந்து உட்காருன்னு சொல்லி அப்படிதான் பாடி வேலை செய்யும். அந்த நாம வந்து முடியாதுன்னு சொல்லிட்டோம், அந்த செல்ஸ் முடியாதுன்னு சொல்லும். உள்றக்கக்கூடியது வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுல உள்றக்கக்கூடிய அந்த உயிர் இருக்கக்கூடிய செல்லுகள் வந்து அது இந்த மாதிரி வேலை செய்யும். அதே போல நீங்க இன்னைக்கு வந்து மாணவர்கள் வந்திருக்கீங்க, உள்ளத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்க எதிர்பாராத அளவுக்கு உங்க உடம்புல ஒரு சக்தி இருக்கும். நல்ல சக்தி வந்து உடம்புல வந்து இருக்கும். நீங்க உலகத்துல வந்து நீங்க என்ன ஒரு லெவலுக்கு போகணும் அதை வந்து கண்டிப்பாக போக முடியும். படிப்பு நமக்கு சரியா வரல அதனால வாழ்க்கை வீணா போயிருந்துன்னு சொல்லி நினைக்க வேண்டாம். படிக்காதவர்கள் பல சாதனைகள் செய்த சரித்திரம் உண்டு. அந்த சரித்திரங்கள் வந்து இருக்கு. அவர்கள் வந்து படித்தவர்களோட படிக்காதவர்கள் நிறைய திறமைகள் நிறைய சாதிச்சிருக்காங்க. அதனால நம்ம படிப்பு நமக்கு அதிகம் வரல, திறமை வந்து அந்த வேற என்ன திறமை இருக்கோ அதை வெளிக்கொண்டு வரணும்.